டாக்குமெண்ட் வண்டிக்கு டாக்குமெண்ட் கொடுத்தாச்சு, லைசென்ஸ் கேட்டீங்க, லைசென்ஸ் பேப்பர் கொடுங்க. குரூப்லயா தூக்குல போட போறேன். ஆயா சார் தூக்குல போட போறேன். உங்களுக்கு நான் வந்து கோஆபரேட் பண்ணாம கிடையாது சார். உடனே நான் அசிங்கமா பேசுறேனா? காவல்துறையினர் அலைக்கழித்ததால் என் தந்தையை காப்பாற்ற முடியவில்லை. அவர் இறந்தே போய்விட்டார். உங்களின் ஆளுமையை குற்றவாளிகளிடம் காட்டுங்கள், சாமானிய மக்களை மிரட்டாதீர்கள் என காவல்துறையினர் மீது பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இளைஞர்கள் வெளியிட்ட வீடியோ காட்சிகள் தான் இவை. உங்களோட ஆளுமையை வந்து குடிச்சிட்டு வரவங்ககிட்டையும் கஞ்சா அடிச்சுட்டு வரவங்ககிட்டையும் காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். வியாபாரிங்க இரவு நேரத்தில் வரும்போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பொதுமக்களும் மீனவர்களும் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சிவா. ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்தி வரும் இவர் சம்பவத்தன்று தனது மெக்கானிக் நண்பருடன் இரவு 11 மணியளவில் திருவொற்றியூர் எண்ணூர் விரைவு சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது வழக்கம் போல வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் சிவாவின் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். குடித்துள்ளீர்களா என போலீசார் சோதனை மேற்கொண்ட நிலையில் வாகனத்தில் வந்த இருவரும் குடிக்காதது உறுதியானது. இதையடுத்து வாகனத்தின் ஆவணங்களை போலீசார் சோதனை செய்த போது அவர்கள் ஓட்டி வந்த வாகனம் வேறொரு நபருடையது என தெரிய வந்தது. அதாவது சிவாவின் நண்பரான அந்த மெக்கானிக் தனது கடைக்கு சர்வீஸிற்காக வந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு வந்துள்ளார். வாகனத்தின் ஆவணங்கள் அனைத்தும் சரியாக காட்டப்பட்ட நிலையிலும் வாகனத்தின் உரிமையாளர் வந்தால் மட்டுமே வாகனத்தை கொடுப்போம் என கூறியுள்ளார். வண்டியோட பேப்பரை காட்டு என கேட்ட போது அதையும் சிவா காட்டியதை அடுத்து அப்போ வண்டி யாரோடது என தொடர்ந்து கேள்வி கேட்டு வந்தனர். இதனால் சிவாவிற்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் பேசுவதை செல்போனில் சிவா வீடியோவாக பதிவு செய்துள்ளார். எதுக்கு சார்? எதுக்கு கையெடுங்க சார்? எதுக்கு டாக்குமெண்ட் வண்டிக்கு டாக்குமெண்ட் கொடுத்தாச்சு, லைசென்ஸ் கேட்டீங்க, லைசென்ஸ் பேப்பர் கொடுங்க. கொடுக்குறோம் சார். பேர்ல இருக்க வண்டி வண்டியோட பேப்பர் காமிச்சாச்சு சார். பேப்பர் இல்லாம ஏன் வண்டி எடுத்து வரீங்க? பேப்பர் இருக்கு சார், காமிச்சாச்சு. எங்க காமிங்க? பேப்பர் வண்டியில இருக்கு. அப்படியே வந்துட்டு இவரு இதுல வீடியோ எடுத்துக்கிறேன். வீடியோ எடுத்து என்ன பண்ணுவேன்? வீடியோ தூக்குல போட போறேன். நானே குரூப்லயா தூக்குல போட போறேன். இதை கண்ட காவல்துறையினர் வீடியோ எடுத்தா தூக்கி உள்ள போட்டுருவேன், வீடியோ எடுத்து என்ன தூக்குல போட போறியா என அச்சுறுத்தும் வகையில் பேசியுள்ளார். இரவு 11 மணிக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்த போலீசார் நள்ளிரவு 3 மணி வரை தன்னை காத்திருக்க வைத்ததாகவும் சிவா தான் பதிவு செய்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார். நான் நடந்ததை வந்து சொன்னேன். அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. நான் 11:30 மணிலேருந்து நடு ரோட்டில் மணி 3 மணி ஆகுது. இன்ன வரைக்கும் நான் நடு ரோட்டில் உட்காந்துருக்கேன். இதையடுத்து வண்டியை கொடுக்க முடியாது, காலையில் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வண்டியை எடுத்துட்டு போ என கூறி இருசக்கர வாகனத்தை போலீசார் காவல் நிலையத்திற்குள் கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து மறுநாள் காலையில் வாகனத்தை வாங்குவதற்காக 9 மணிக்கு எண்ணூர் காவல் நிலையத்திற்கு சிவா சென்றுள்ளார். அப்போது அவரை போலீசார் அலைக்கழித்ததாகவும் மதியம் 2:30 மணிக்கே வாகனத்தை அவரிடம் ஒப்படைத்ததாகவும் அவரே வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். காலையில் ஒப்படைக்கிறதா சொல்லி மறுநாள் 2:30 மணி வரைக்கும் அலைக்கழிச்சு உட்கார வச்சிருந்தாங்க ஸ்டேஷன்ல. அதில் காலை 9 மணிக்கு காவல் நிலையத்திற்கு சென்றதாகவும் மதியம் 2:30 மணி வரை தன்னை அலைக்கழித்ததாகவும் இதனால் வீட்டில் தனியே இருந்த தனது தந்தைக்கு நெஞ்சுவலி ஏற்பட்ட போதும் கூட அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முடியாமல் அவதியுற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முடியாமல் வீட்டிலேயே தனது தந்தையின் உயிர் பிரிந்து போனதாக பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்த அவர் உங்களின் ஆளுமையை குற்றவாளிகளிடம் காட்டுங்கள் எனவும் காவல்துறையினரிடம் கூறியுள்ளார். சிவாவின் இந்த குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக புகாரளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கூட இருந்திருந்தா காப்பத்திற்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். நாங்கள் வந்து பார்க்கும்போது சுத்தமாக பல்ஸ் இல்லை. 2 மணி வரையிலும் உயிரோடு தான் இருந்தார். போலீஸ் தங்களோட ஆளுமையை வந்து சாதாரண பொதுமக்கள்கிட்ட காட்டாமல் குடிச்சிட்டு வர கஞ்சா அடிச்சுட்டு வரவங்க கிட்ட காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். காவல்துறையினர் செயல்பாட்டால் மன உளைச்சலுக்குள்ளாகி இருப்பதாக கூறும் சிவா இது தொடர்பாக மனித உரிமை ஆணையத்தில் புகாரளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
காவல்துறை உங்கள் நண்பன் என அனைத்து இடங்களிலும் வாசகங்கள் இடம்பெற்று இருந்தாலும் காவல்துறையினரால் மன உளைச்சல் உண்டாகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுவதை பெரும்பாலான இடத்தில் கேட்க முடிகிறது. இந்த சம்பவத்தில் உண்மை தன்மையை கண்டறிந்து உயர் அதிகாரிகள் தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.